என்ன மேடம், நீங்க நான் ஒரு பேஷண்ட்டுங்கிறதையே மறந்துட்டீங்களா? இவ்வளவு வேகமா நடந்து போனீங்கன்னா நான் எப்படி மேடம் வரது? கை காலெல்லாம் அடிபட்டு இருக்குல்ல. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அதான் டாக்டரே சொன்னார்ல மேடம், இந்த காயம்லாம் ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு. அது வரைக்கும் என் வேலையெல்லாம் யார் மேடம் பாக்குறது? நீ பாக்குற ஒரே வேலை என் பின்னாடி சுத்துறது தான். இதுல வேலை இருக்கும். கேக்கல மேடம், என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல. என்னால சரியா நடக்க கூட முடியல, சாப்பிட முடியல மேடம், துணி துவைக்க முடியல, குளிக்கிறது கூட கஷ்டம் மேடம். இல்ல 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 இல்ல, அதுக்காக என்ன குளிப்பாட்டி விடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அது என் வேலையெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நான் புலம்புறேன். சரிங்க சார், இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணுல மேடம், டெய்லியும் இதே மாதிரி நான் ஹாஸ்பிடல் கூட்டு வந்தா போதும். ஏங்க, நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, டெய்லி அடிச்சிட்டு வர முடியுமா? இல்ல, இன்னைக்கு நீங்க தானே வந்தீங்க. உங்க வீட்ல இருந்து இங்க வரைக்கும் வந்தீங்க. இங்க இருந்து டாக்டர் ரூமுக்கு போக உங்களுக்கு துணைக்கு ஆள் வேணுமா? இப்படியும் எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்ல மேடம். திடீர்னு நான் மயங்கி விழுந்துட்டா என்ன பண்றது? சரி மேடம், பரவாயில்ல, நான் நாளையில இருந்து என் அப்பா ஈஸ்வரமூர்த்திவே கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா என்ன ஒண்ணு, அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையும் அப்படியே சொல்லி ஆகணும். அதான் யோசிக்கிறேன். என்ன மிரட்டுறீங்களா? எப்ப பார்த்தாலும் வீட்ல சொல்லுவேன்னு சொல்றீங்க. மேடம், உங்களை நான் ஏன் மேடம் மிரட்ட போறேன்? வீட்ல சொன்னா எனக்கும் தான் பிரச்சனை. ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. சரி சரி, நானே வரேன். உங்களை டெய்லி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது என் தலையெழுத்து. தேங்க்யூ மேடம். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க என் கூட நிக்கிறீங்க பாருங்க, அதான் மேடம் எனக்கு வேணும். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர். சரி, நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க, எனக்கு வேலை இருக்கு ஆபீஸ்ல. மேடம், நீங்க எதுக்கு ஆபீஸ்க்குலாம் போறீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் நாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோங்கிறத அத்தை கிட்ட சொல்லிடலாம். அத்தை வேற ரொம்ப கவலைப்படுறாங்க. பாருங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அடிக்கடி வீட்டுக்கு வரீங்க, எதுக்கு? ஆமா மேடம், நாம இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம், நெருங்கின சொந்தமாயிட்டோம். அதுவும் இல்லாம லக்ஷ்மி அத்தைக்கு என் மேல அக்கறை ஜாஸ்தி. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நம்ம போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னேன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ஐயோ, இத பாருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் வரேன். ஓ அப்படியா? சரி, ஓகே. நான் நேரா லக்ஷ்மி அத்தைகிட்ட போய் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுறேன். என்ன, எனக்கு பொய் சொல்ல வராதா? அதான் லக்ஷ்மி அத்தை கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்லிடுவனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா மேடம், நீங்க பக்கத்துல இருந்தா அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே போய் சொல்லிடுவேன். இல்லைன்னு வைங்களேன், நான் உண்மைய உளறிடுவேன் மேடம். அதான். ஓ, நான் வந்து தொலைறேன், வாங்க. மேடம், கூட்டு போங்க மேடம். வாங்க மேடம். மேடம், உள்ள வாங்க மேடம். நீங்க போங்க, நான் வரேன். ஏன் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? இது ஏன் வீடு தானே, நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். நீங்க போங்க, நான் வரேன். இல்ல, நீங்களும் வாங்க. பார்த்து மேடம். அத்தை, வா வெற்றி. என்ன ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன் அத்தை. அட, நீயும் வந்துட்டியா துளசி? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டெய்லியும் வந்து செக்அப் பண்ண சொல்லியிருக்காரு. கரெக்டா செக்கப்புக்கு வந்து மருந்தெல்லாம் சாப்பிட்டா கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? ஆக்சிடென்ட் 1 செகண்ட்ல நடக்கிறது தான். ஆனா அதனால வர வலியும் வேதனையும் சரியாகிறதுக்கு நாள் கணக்கு ஆகுது. ஒரு நொடியில நம்ம லைஃப் எப்படிலாம் மாறுதுன்னு பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கைய மாத்துற ஒவ்வொரு விஷயமும் 1 செகண்ட்ல நடந்த சம்பவமா தான் இருக்கும். எல்லா விதி. அதனால நாம எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த விஷயத்தையும் சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. லக்ஷ்மி அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்.
என்னப்பா, என்ன விஷயம்? அத்த, அந்த பொய் அப்படியே இருந்துட்டு போகட்டும் தான் நான் பார்த்தேன். ஆனா எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லையா, அதான் எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன சொல்ல வர? ஆமா அத்த, எனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல. பின்ன என்ன பிடிக்காதவங்க ஆள் வச்சு அடிச்சிட்டாங்க. ஐயோ, என்னப்பா சொல்ற? பொண்ணு ஆள் வச்சு யாரோ அடிச்சிட்டாங்களா? ஆ, அன்னைக்கு கோவில்ல நீ ஆளுங்க எவ்வளவு பேரை புரட்டி புரட்டி அடிச்ச? அப்படி இருக்கும்போது உன்னை யாருப்பா அடிச்சது? என்ன பண்றது அத்த, கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து அடிச்சிட்டானுங்க. ஷோ, அதான் கேக்குறேன், யாரு உன்னை அடிச்சா? அது யாருன்னு நான் எப்படி சொல்றது? அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு நம்மள பிடிக்காது, ஆனா அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல நிறைய அன்பு, மரியாதை, பாசம் எல்லாமே இருக்கு. அதனாலதான் பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா இது? உன்னை அடிச்சு கைய உடைச்சிருக்காங்க, அவங்கள திருப்பி 2 அடி அடிக்காம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. பாவம், உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை போய் அடிக்க ஆள் அனுப்பி வச்சிருக்காங்க பாரு. அவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஐயோ, ஏன்பா, உனக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கு நடக்க எவ்வளவு நேரமாகும்? என்ன வேணா நடக்கும். ஐயோ அத்த, விடுங்க அத்த, பாவம். பொது வாழ்க்கைன்னா இதெல்லாம் சாதாரணம். நம்மள அடிக்கிறவங்களையும் நாம அரவணைச்சு தானே போகணும். என்ன மேடம், கரெக்டா? அது இல்ல வெற்றி, இத பார்த்துட்டு நீ சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் என் மனசே ஆற மாட்டேங்குது. அவங்கள என்ன மனுஷங்களா இல்ல மிருகங்களா? பாரு துளசி, எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு. ஐயோ, கடவுளே, கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஏமா, ஏன்? சாபம்லாம் வேண்டாம். ஏன்னா நம்மள மாதிரி நல்லவங்க சாபம் விட்டா அது உடனே பழிச்சிரும். அவங்க நல்லா இருந்துட்டு போட்டும், அவங்களுக்கு என்ன பத்தி புரியல. கண்டிப்பா ஒரு நாள் நல்லா புரிஞ்சுப்பாங்க. அப்ப அவங்களே வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புன்னு வருத்தப்படுவாங்க. அது வரைக்கும் நாம அப்படியே அமைதியா இருக்க வேண்டியதுதான். பாரு, உனக்கு கெட்டது பண்ணவங்கள கூட நல்லா இருக்கணும்னு நீ சொல்ற பாத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வெற்றி. ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நானும் பார்த்துக்கிட்டே தான் அத்தை இருக்கேன். நான் இந்த நிலைமைக்கு ஆளாகியும் என் மேல இறக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ, வெளியில நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கனே. வெற்றி, உனக்கு துளசி காஃபி போட்டா ரொம்ப பிடிக்கும்ல? ஐயோ அத்தை, காஃபின்னு சொல்லாதீங்க, அது அமிர்தம். என் வலியெல்லாம் தீர்த்து வைக்கிற அது ஒரு அருமருந்து. அதுக்கு தான் கேட்டேன். துளசி, வெற்றிக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. போடுங்க மேடம். நீ உட்கார் வெற்றி, எடுத்துட்டு வருவா. அம்மா, அம்மா, வாமா. ஆமா, நீ தான் காலையிலேயே வேலையை முடிச்சுட்டு போயிட்டியே, இப்ப எதுக்கு வந்த? ஒண்ணு இல்லைங்கய்யா, அம்மா தான் கூப்பிட்டாங்க. ஐயோ, இவையே வந்தா? விமலா, அம்மா, இப்ப எதுக்காக இங்க வந்த? வந்துகிட்டு இருந்தீங்க. இரு, இரு, கொஞ்சம் இரு. வா விமலா, இப்பதான் வந்தியா? ஆ. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி. சரி வா, நம்ம வெளியில போய் பேசிக்கலாம். சரிம்மா. ஏய், என்ன பேச போற?
ஒண்ணும் இல்லைங்க. விமலா ஒரு உதவி கேட்டிருந்தா, அதான் சாயங்காலமா வான்னு சொல்லியிருந்தேன். இப்ப வந்திருக்கா. ம். நீ வா. என்ன விமலா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னல, நீ பாட்டுக்கு அவர் முன்னாடி வந்துட்ட. மருந்து வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, அப்பவே வாங்கி வச்சிட்டேன். இந்தாங்கம்மா. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரியாதாம்மா? குடிக்கிறவங்கள கண்டாலே அவருக்கு பிடிக்காதே. அப்படியா? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ஐயாவுக்கு தெரியும்னு நினைச்சம்மா. சரி சரி, இந்த விஷயத்தை இத்தோட விட்டுடு. சரிங்கம்மா. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதெல்லாம் தெரியாதும்மா. போயிட்டு வரேம்மா. சரி, நீ போ. போ. கோகிலா, ஆ, என்னங்க? அவ உங்ககிட்ட என்ன உதவி கேட்டா? அது அவங்க அம்மாக்கு உடம்பு முடியலையா, அதான் கொஞ்சம் பணம் கேட்டிருந்தா. கொடுத்துட்டு வந்தங்க. உதவி செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா அந்த உதவிக்கு பின்னால உண்மை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். தானமோ தர்மமோ தேவையானவங்களுக்கு செஞ்சா மட்டும்தான் அது பலன். இல்லங்க, நல்லா விசாரிச்சுட்டு தான் உதவி பண்ணேன். அவ சொன்னது உண்மைதான். சரி சரி, அதுக்கு ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன்ல, அதான் ஒரே புழுக்கமா இருக்கு. சரிங்க, நான் ஸ்டவ்ல சாம்பார் வச்சிருக்கேன். வலிக்குதா குட்டி? இல்லம்மா, சும்மா சொல்லக்கூடாது. வலிக்குதா? லேசா வலிக்குதுதான். ஆனா மருந்து தேய்ச்சிக்கிட்டாதான் கால் சரியாகும். பட்டுக்குட்டி, இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்க. தியா, இந்த மருந்த நம்ம தினமும் தேய்ச்சாலே நீ ஒரு மாசத்துல ஈஸியா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவ. இல்ல நீ? ஆமா, எனக்கு தெரிஞ்சு தியா குட்டி இருக்கிற ஆர்வத்துக்கு சீக்கிரமா நடந்தாலும் நடந்துருவான். என்னடா குட்டி? நடந்துருவேன். கண்டிப்பா. பாலக்குடி. பிரியா, செல்லம். சரி, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கலாம்னு. வேண்டாம்மா, நான் கொஞ்ச நேரம் நடந்து பார்க்க போறேன். இங்க பாரு, மருந்து போட்டிருக்கேன்ல, கொஞ்ச நேரம் படுத்திருக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் எழுந்து நடக்கலான்னு டாக்டர் சொன்னார் இல்லையா? மறந்தாச்சா? சரி, வா போய் படுக்கலாம். இது குடிச்சிட்டு போயிடுங்க. தண்ணி குடி. வா 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 வா. என்னடா கவின், என்ன? பசிக்குதுப்பா, அதான் அம்மா கிட்ட ஏதாவது சாப்பிட்டு இருக்கான்னு கேட்கப்போ. சரி போ. அம்மா, என்னடா? சரி ஒண்ணும் இல்ல, விடு. என்னடா வேணும்? என்ன வேணும்? டேய், அதுல ஒண்ணுமே இல்லடா. அதுல ஒண்ணும் இல்லடா. அதான் அதுல ஒண்ணு இல்லன்னு சொல்றல. குடு. என்ன வேணும் உனக்கு? பசிக்குதுமா, ஏதாவது குடு. பசிக்குதா? ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, இத நான் எங்க வைக்கிறது? துளசி,
இவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? வில்லங்கம் பிடிச்சவளாச்சு இவ. அத்தை, ஆ அத்தை, என்ன கவிதா? நான் ஏன் வந்திருக்கேன்னு தானே பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை, அதை சரி பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். உட்காரலாமா? உட்காருங்க. துளசிய வர சொல்றீங்களா? என்னம்மா, என்ன விஷயம்? அவங்க கிட்டதான் பேசணும், கொஞ்சம் வர சொல்லுங்க. துளசி, துளசி, மா துளசி. ஏமா? வா துளசி, எப்படி இருக்க? என்ன வேணும்? நம்ம கம்பெனில, சாரி, என் கம்பெனில இன்வெஸ்டர் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் திடீர்னு என் கம்பெனிக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அந்த கேஸ் ஹியரிங் வரும்போது நீ கோர்ட்டுக்கு வரணும். அதான் எல்லா பேப்பர்லயும் நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு நான் கோர்ட்டுக்கு வரணும்? நீ கையெழுத்து போட்டுட்ட, ஆனா என் அண்ணன் மொத்த சொத்தையும் லீகலா உன் பேர்ல தானே எழுதி வச்சிருக்காரு. இப்ப எல்லாமே என் பேர்ல இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என் அண்ணனோட சொத்து யார் பேர்ல எல்லாம் இருந்துச்சோ அவங்க எல்லாரையும் கிராஸ் குவெஸ்டின் பண்ணணும்னு கோர்ட்ல கேக்குறாங்க. அதனால நீ கண்டிப்பா வரணும். என்னால வர முடியாது. உங்க சொத்தோ பணமோ எதுவும் வேண்டான்னு மொத்தமா ஒதுங்கி இருக்கும்போது திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. இல்லம்மா, நீ வந்துதான் ஆகணும். அப்படி வரலனா ஸ்ரீகாந்த் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லயும் நீ முழுசா விளைகிறதா இன்னொரு டாக்குமெண்ட்ல சைன் போட்டு தர்ற மாதிரி இருக்கும். சார், இன்னும் எத்தனை டாக்குமெண்ட்ல நாங்க கையெழுத்து போட்டு தரணும்? அதான் ஏற்கனவே எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம்ல. இது வேற ஒரு டாக்குமெண்ட். அதுல நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அதை நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவோம். ஒண்ணு கோர்ட்டுக்கு வந்து ஹியரிங்க்கு ஆஜராக சொல்லுங்க, இல்ல நாங்க கொடுக்கிற டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட சொல்லுங்க. உங்க கூட பிரச்சனை பண்றதுக்கு நான் ஒன்னும் இங்க வரல. கடை வந்துருச்சாப்பா? சரிப்பா, பாத்து போப்பா. போதுமா? போ. ஆமா. இல்ல முருகா. ஏய், என்னப்பா? ரேவதிக்கு காய்ச்சலா? ரேவதி? இல்லம்மா. ஆமா, காய்ச்சல் அடிக்குது, நெருப்பா கொதிக்குதேடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா லேசா சுடுது.
நீ சும்மா இருடி, அந்த தம்பி சொல்லட்டும். சொல்லுப்பா. ஏய் சும்மா இருக்க மாட்டியா? ஏய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? போனே. ரேவதி, நீ அம்மா, ஒரு கொஞ்சம் அர்ச்சனை சும்மா ஒண்ணு இருமா. சொல்லுங்க. அர்ச்சனை தட்டு ஒண்ணு கொடுங்க. என்னப்பா இது? ஹாஸ்பிடல் போணுமா? வேண்டாம் வேண்டாம். வேண்டாம்ப்பா, இத நீயே வச்சுக்க. இல்ல நான் ஹாஸ்பிடலுக்கு வர மாட்டேன். ஆ, தம்பி சாமந்தி பூ கொடுப்பா. பூ வேணும்பா. ரேவதி, பாத்தியாமா, நமக்கும் அந்த புள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா நமக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து உதவி செய்யுது. நமக்கு ஒரு கஷ்டம்னா சாமி கிட்ட போய் உதவி கேக்குறோம். ஆனா அந்த சாமி நேர்ல வரதில்ல. தனக்கு பதிலா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே சில பேரை படைச்சு வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுதான் முருகனும். அவன் மனசு மாதிரி யாருக்கும் வராது ரேவதி. முருகா நீ போ, நான் பாத்துக்கிறேன். இவன் நின்று எடுத்த ஆசிட் ஊற்றி தான் கழுவணும். ச்சீ. என்ன டார்லிங், எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இங்க பாரு துளசி, எல்லாம் ஒண்ணு நல்லதுக்கு தான் சொல்றோம். பிரச்சனை பண்ணாம நாங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ல சைன் பண்ண. இந்தாங்க. நான் சைன் போட மாட்டேன். சார் கொடுங்க. அத்தை ஒரு வரி விடாம படிச்சிருங்க. விட்டா இவனுங்க நம்ம பேர்ல இருக்க சொத்தை கூட எழுதி பிடிங்கிருவாங்க. திருட்டு கும்பல். பார்த்து படிங்க. சார் பெண்ணு கொடுங்க. துளசி, என்னம்மா? கொஞ்சம் கூட வா. இல்லம்மா, நான் வா சொல்றேன். வா வா. கட்டையில போறவன் இவெல்லாம் எதுக்கு வீட்டு பக்கம் வரணும்? இவெல்லாம் பூமி மேல இன்னும் நடமாடிக்கிட்டே இருக்கானே. ஊர்ல யார் யாருக்கோ கேடு வருது, இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதே. துளசி, இந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட கொடுத்துரு. என்னம்மா, அவங்க வெறும் கையெழுத்து மட்டும் தானே கேக்குறாங்க, நம்ம தியாவை கேட்கலையே. இந்த மா, அவங்க நடவடிக்கை எதுவும் சரியில்லைம்மா. அவங்க இப்ப கையெழுத்து வாங்கிட்டு நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்குமா. இவங்கெல்லாம் சொன்ன சொல்ல காப்பாத்துற ஆளுங்க இல்லம்மா. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுன்னு மாத்தி மாத்தி பேசுறவங்க. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் மாறுவாங்க. அதுக்காக தான் சொல்றேம்மா, நான் கையெழுத்து போட மாட்டேன். சரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அதனாலதான் நான் இதை நல்லா படிச்சு பார்த்துட்டேன். இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ கையெழுத்து போடலாம். இல்லனா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நாம அலையிற மாதிரி இருக்குமா? இந்த பத்திரத்தோட மொத்த பிரச்சனையும் நம்மள விட்டு போக போகுதுன்னு நினைச்சு கையெழுத்து போடு. இந்தா. இன்னும் உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஒரு வாட்டி நீயும் நல்லா படிச்சு பாத்துரு.
மா நீ சொல்றதுல எனக்கு டவுட் இல்லம்மா. சரி நீ சொல்றதுனால கையெழுத்து போடுறேன். சரி, கையெழுத்து போட்டு கொடுத்துரு. சார், எல்லா பேப்பர்ஸ்லயும் துளசி சைன் போட்டுட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. எல்லாம் சரியா இருக்கு. இனிமே நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வெரி குட் சார். நீங்க போங்க, எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாங்க அதை முடிச்சுட்டு வந்துடுறோம். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். அதான் வந்த வேலை முடிஞ்சது இல்ல, அப்புறம் இங்க என்ன உங்களுக்கு வேலை? பேசாம கிளம்புங்க. வந்த வேலை இன்னும் முடியல. என்னோட பிளட் ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அத பார்க்காம போனா எப்படி? தியா எங்க இருக்கா? அவளை நான் பார்க்கணும். நீங்க கேட்டீங்கன்னு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அதோட எல்லாம் முடிஞ்சது. இப்போ என் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லாதீங்க. என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணா? என்ன துளசி, 4 பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அவ உங்க பொண்ணு ஆயிடுவாளா? என்னதான் நீங்க ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அவ என் அண்ணன் பொண்ணு, என் ரத்தம். அத மாத்தவே முடியாது. அவளை பார்க்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். என்னம்மா, பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஐயோ என்னங்க, நான் இங்க பிரச்சனை பண்ணலாம் வரல. ஜஸ்ட் தியாவனா பார்க்கணும், அவ்வளவுதான். ஏன் நான் பேசினா தியா என் கூடயே வந்துருவான்னு உங்க எல்லாருக்கும் பயமா இருக்கா? அப்படின்னா நீங்க எனக்கு அவளை காட்ட வேண்டாம். நீங்க இப்படி பயப்படுறத பார்த்தாலே எந்த லட்சணத்துல அவளை பாத்துக்கிறீங்கன்னு தெரியுது. போதும். அத்தை, அஞ்சலி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஏங்க நான் நார்மலா தான் இருக்கேன். எனக்கு சாதாரண காய்ச்சல் தான். நீங்க தான் எதுவுமே கேட்காம என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க, டேப்லெட்டும் வாங்கி கொடுத்தீங்க. உங்க அக்கறைக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்குங்க. ஏங்க எத்தனை தடவை குடிச்சாலும் நீங்க போடுற காஃபியோட டேஸ்ட், ஃப்ளேவர் ஒரு துளி கூட மாற மாட்டேங்குதுங்க. காஃபி பவுடர், சக்கரை, பால், கொதிக்க வைக்கிற நேரம் எல்லாம் ஒரு இன்ச்சு கூட மாறாம அப்படியே கரெக்டா போடுறீங்களே, அது எப்படிங்க? எனக்கெல்லாம் இந்த மாதிரி வராது. சில நேரம் திடீர்னு சர்க்கரையை அதிகமா போட்டுருவேன், சில நேரம் காஃபி தூளை கம்மியா போட்டுருவேன். காஃபி வெள்ளையா இருக்கும். சில நேரம் பால் சரியா கொதிக்க விடாம அவசரத்துல அப்படியே போட்டுடுவேன். ஏதாவது ஒண்ணு சொதப்பிடுவேங்க. அதனாலதான் நான் காஃபி போடவே யோசிப்பேன். நீ எப்படி போட்டாலும் எனக்கு ஓகே தான். ஆனாலும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன்.
ம் அந்த டாக்டர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா? ஆமா, ஏன்? இல்ல, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாரு, அதான் கேட்டேன். அவனா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணா அவன் உன் மேல கைய வச்சான், நான் அவன் கையவே உடைச்சிட்டேன். நீ வீட்டுல கூட அவனை பத்தி பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா அவனை நான் கொன்னே போட்டிருப்பேன். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நீ காஃபி சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஏங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க, எக்ஸாம் வருது, நான் படிக்கணும். ம் ஏங்க, எக்ஸாம்க்கு கூட்டிட்டு போவீங்கல்ல? நீ கேட்டு எதை நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உன் எக்ஸாம்க்கு நான் தான் கூட்டிட்டு போவேன். சரியா? தேங்க்யூ. வெல்கம். தியா, எந்தர்றா பாத்து. தியா வா. ஒண்ணும் இல்ல குட்டி, ஒண்ணும் இல்ல. வா தியா வா. நான் தூக்கி வளர்த்த பொண்ணு தியா, அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல. உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பறிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல மேடம். இது வரைக்கும் உங்களை பத்தியோ உங்க ஹஸ்பண்ட் பத்தியோ நான் ஒரு வார்த்தை கூட தப்பா சொன்னதே இல்லை. உங்களை பார்த்ததும் இவ பயப்படுறானா, இவ மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க மேடம். கடவுளுக்கும் குழந்தைக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பார்த்தாலே தெரியும்னு சொல்லுவாங்க. அது தியா விஷயத்துல உண்மைதான். அவளுக்கு உண்மையான அன்புக்கும் போலியான அன்புக்கும் தெளிவா வித்தியாசம் தெரியுது. அப்போ நான் அவகிட்ட போலி அன்பை காட்டுறேன்னு சொல்றியா? என் அண்ணன் பொண்ணு மேல எனக்கு பாசம் இல்லைன்னு நீ சொல்றியா? ஓ, உங்களுக்கு இவ மேல பாசம்லாம் இருக்கா மேடம்? நீங்க தான் அவளை உங்க வீட்ல எவ்வளோ அக்கறையா பாத்துக்கிட்டீங்கன்னு நான் தான் நேர்லயே பார்த்தனே மேடம். போதும் மேடம், போதும் உங்க பாசம். இங்க பாரு, என் அண்ணன் சொத்துக்கு நான் எப்படி பாதுகாப்பா இருக்கேனோ அந்த மாதிரி நீ இப்ப தியாவுக்கு இருக்க. என் மேல நீ 1000 குறை சொல்லலாம், என்ன நீ அசிங்கப்படுத்தலாம், அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீ எந்த அளவுக்கு தியா மேல பாசமா இருக்கியோ அதே அளவுக்கு அவ மேல நானும் பாசமா இருக்கேன். அத நீ மறந்துடாத. நீ அவளை கட்டாயப்படுத்தி இப்ப சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க. ஆனா நான் அவளோட சொந்த அத்தை. அவ மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சொந்தம் கொண்டாடுறது வார்த்தையில இல்ல, அது செயல்ல இருக்கணும். இங்க பாருங்க, இவளுக்கு உங்க மேல பாசம் இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் தியா உங்களை ஏத்துப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது நடக்க வாய்ப்பில்லை மேடம். ஏ போதும், நிறுத்து. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தியாவோட கால் இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் கிட்ட காட்டினியா? தியாவை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, பார்த்தாச்சு. கிளம்புங்க. நீங்க படு, நான் வந்துடுறேன். படு. வாமா, இப்பவே நாம ஆஸ்பத்திரிக்கு போலாம். இல்லம்மா, வீட்ல போய் கசாயம் காய்ச்சி குடிச்சா சரியா போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் தானே, கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். சும்மா ஆஸ்பத்திரிக்கு போனா பணம் தான் செலவாகும்.
ஏமா என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? உடம்பு நெருப்பா கொதிக்குது. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. ரேவதி இரு, நான் போய் முருகனை கூப்பிடுறேன். முருகா, முருகா, எங்கப்பா போன? முருகா, என்ன இது சாப்பாடா? ஓ, மாத்திரையா? ரேவதி, ரேவதி, முதல்ல நீ இதை சாப்பிடு. வேண்டாமா, எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் வீட்டுக்கு போய் கசாயம் குடிச்சுக்கிறேன். அட, இந்த பொண்ணோட இத சாப்பிட்டுட்டு அப்புறம் டேப்லெட் சாப்பிடணுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். ரேவதி, தம்பி சொல்றார்ல, சாப்பிடுமா. வேணாமா, என்னால கைய தூக்க முடியல, வலிக்குது. இதுல எப்படி சாப்பிடுறது? வேண்டாம். வேண்டாம். சாப்பிடுமா. ஜெகன், தியோட ட்ரீட்மெண்ட்க்கு பணம் தேவைப்படுதுல்ல, அத நானே கொடுக்கறேன். ஓ மேடம், என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் அதை செய்யற தகுதி எனக்கு இருக்கு. உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பணம் தேவையில்லை. துளசி, என்ன நீ எனக்கும் தியாக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற? இங்க பாரு துளசி, திரும்பவும் சொல்றேன், தியா உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தியா மேல உன்னை விட அதிகமான உரிமை எனக்கு தான் இருக்கு. அத நீ மறந்துடாத. மோனிகா, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு தான் அந்த குழந்தைய நாங்க எங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டோம். மனசளவுலயும் சரி, சட்ட ரீதியாவும் சரி, தியாவை நீங்க கிளைம் பண்றதுக்கான எந்த ரைட்ஸும் உங்களுக்கு இல்ல. அத நீங்க மறந்துடாதீங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அவ சீக்கிரமா நடக்கணும். அவ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. என்ன கஷ்டப்படுறத பார்க்க முடியலையா? அந்த பிஞ்சு குழந்தை இதை விட மோசமான காலோட உங்க வீட்டுல என்னெல்லாம் வேலை செஞ்சா அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு அக்கறை வந்துருச்சு? ஓ, ஒருவேளை இப்படி எல்லாம் பணத்தை தூக்கி வீசி அடிக்கடி அவளை வந்து பாத்துட்டு போனா அவ மனசு மாறிடுவான்னு ஒரு பர்சன் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்புங்க. மா, தியாவை நினைச்சு என் துளசி ரொம்ப வருத்தத்துல இருக்கா. இப்படி எல்லாம் பேசி அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க.
என் பசங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் என்ன எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நல்ல இல்லம்மா. இத பாருங்க, உங்களுக்கும் சட்டம் எல்லாம் நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ஹலோ, என்னம்மா ரொம்ப குரல் ஒசருது? கொஞ்சம் அமைதியா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்களா? ஆஃப்டர் ஆல் எங்க ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஸ்டாஃபோட அம்மா நீங்க. என்ன ரொம்ப திமிரா பேசுறீங்க? சட்டத்தை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா? என்ன எங்க மேல கேஸ் போடுவீங்களா? எங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு முன்னாடி உங்க சட்டத்தால ஒன்னும் செய்ய முடியாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, என்ன பண்ணுவீங்க? வெற்றி, என்ன பிரச்சனை?